வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் யூடியூப் தளத்தின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி அமைச்சு வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல். உள்ளூராட்சி சபை தேர்தல் 107 அரசியல் கட்சிகளும் 49 சுயேட்சை குழுக்களும் வேட்புமனு தாக்கல். போம்பூர் எல்ல நீர்வீழ்ச்சிக்கு சுற்றுலா சென்ற வேன் விபத்து, 2 காயம். சட்டவிரோதமாக மணல் ஏற்றிச் சென்ற டிப்பர் வண்டியை மடக்கி பிடித்த போலீசார், சாரதி தப்பியோட்டம். மிக தூரமான சிறைக்கு அனுப்பப்பட்ட தேசப்பந்து தென்னக்கோ. விரிவான செய்திகள். பாடசாலை மாணவர்களுக்கு காலணி வாங்குவதற்காக வழங்கப்படும் ரூபாய் 6000 மதிப்புள்ள வவுச்சருக்கான காலக்கெடு நீடிக்கப்பட்டுள்ளது. அது குறித்த அறிவிப்பு நேற்று கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி காலணி வாங்குவதற்கான வவுச்சரின் செல்லுபடியாகும் காலம் ஏப்ரல் 10 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சு இதற்கு முன்னதாக வெளியிட்டிருந்த அறிவிப்பின்படி வவுச்சரின் செல்லுபடியாகும் காலம் எதிர்வரும் 31 நிறைவடைய இருந்தமை குறிப்பிடத்தக்கது. 2025 ஆண்டுக்கான உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக இதுவரையில் 107 அரசியல் கட்சிகளும் 49 சுயேட்சை குழுக்களும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக வேட்புமனு தாக்கல் செய்யும் நடவடிக்கை கடந்த 17 ஆரம்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. போம்பூர் எல்ல நீர்வீழ்ச்சிக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் 2 காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து நேற்று புதன்கிழமை இடம்பெற்றுள்ளது. களத்துறையில் பயணித்த வேன் ஒன்று வீதியில் குடை சாய்ந்ததில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. போம்பூர் எல்ல நீர்வீழ்ச்சியை பார்வையிடுவதற்காக 15 பேர் கொண்ட குழுவுடன் சுற்றுலா சென்ற வேன் ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தின் போது வேனில் பயணித்த 2 காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அனுமதி பத்திரமின்றி கிளிநொச்சியிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு மணல் ஏற்றிச் சென்ற டிப்பர் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ள நிலையில் சாரதி தப்பிச் சென்றுள்ளார். இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில், நேற்று புதன்கிழமை 12:15 மணியளவில் பளையிலிருந்து அச்சுவேலி நோக்கி மணல் கடத்தி சென்ற டிப்பரை சாவகச்சேரி போலீசார் வழிமறித்த வேளை குறித்த டிப்பர் நிற்காமல் சென்றது. இதன்போது சாவகச்சேரி போலீசார் வேகத்தடையை வீதியில் போட்ட வேளை டிப்பரின் சக்கரங்கள் காற்று போனது. இந்நிலையில் டிப்பரை நிறுத்திவிட்டு சாரதி தப்பிச் சென்றுள்ளார். பின்னர் சாவகச்சேரி போலீசார் டிப்பரை போலீஸ் நிலையத்திற்கு எடுத்துச் சென்றனர். இதுகுறித்து நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அண்மை காலமாக அனுமதி பத்திரமின்றி மணல் கடத்தி வரும் டிப்பர்களை மடக்கி பிடிப்பதற்கு சாவகச்சேரி போலீசார் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தமது உயிரையும் துச்சமாக மதித்து சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு எதிராக செயற்படும் சாவகச்சேரி போலீசாரின் இவ்வாறான செயற்பாடுகளை மக்கள் பாராட்டி வருகின்றனர். நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிடப்பட்ட இலங்கை முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் அங்குணுகொல பெலச சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அவர் அங்குள்ள சாதாரண வார்டில் வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அங்குணுகொல பெலச சிறை உள்ள பகுதி மிகவும் மோசமான காலநிலையுள்ள பகுதியாகும். அது மட்டுமல்லாது எவரும் அதிகம் செல்ல முடியாத நகரில் மிக தூரமான பகுதியில் அங்குணுகொல பெலச சிறை அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதேவேளை போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோனை ஏப்ரல் 3 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இத்துடன் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகள் யாவும் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் செய்திகளை தெரிந்து கொள்ள எமது தடம் யூடியூப் தளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி அமைச்சு வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல். உள்ளூராட்சி சபை தேர்தல் 107 அரசியல் கட்சிகளும் 49 சுயேட்சை குழுக்களும் வேட்புமனு தாக்கல். போம்பூர் எல்ல நீர்வீழ்ச்சிக்கு சுற்றுலா சென்ற வேன் விபத்து, 2 காயம். சட்டவிரோதமாக மணல் ஏற்றிச் சென்ற டிப்பர் வண்டியை மடக்கி பிடித்த போலீசார், சாரதி தப்பியோட்டம். மிக தூரமான சிறைக்கு அனுப்பப்பட்ட தேசப்பந்து தென்னக்கோ. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.